வணக்கம் திருப்பூர் மக்கள். நான் உங்களுக்கு சங்கர் மீனாட்சி யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து நான் என்னோட பிரச்சனை கேட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வி கேட்குறேங்க. நம்ம வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு ஏதோ வீட்டில் வந்து சண்டை ஒரு ரிலேஷன் சண்டை ஏதோ டிஸ்பியூட் நடக்கும்போது நம்ம சமாதானம் பண்ணுறோமா இல்லையா, ஒரே அடியாக விட்டுக்குமா, இல்லை அந்த வாழ்க்கை பிரிஞ்சிட்டு வந்து போயிடுறோமா? அதில் ஒரு 90% வந்து போக மாட்டாங்க, 10% போயிடுவாங்க, தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு வேறு வேறு சூழ்நிலை வேறு 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 எல்லா பிரச்சனையும் இருக்கும். நான் அது சொல்லுங்க மக்களை. இப்போ நான் சொல்ல போகிறது வந்து நான் திருப்பூர் மாவட்டத்துலேருந்து திருப்பூர் பழைய வேஷம் அங்கேருந்து இந்த வீடியோ போட்டுருக்கிறேன். நான் வந்து ஒரு 16 வருஷம் குடும்பம் நடத்திட்டு 20 வருஷம் ஸ்டார்டிங் வந்து தமிழ்நாடு எனக்கு ஊட்டி மேட்டுப்பாளையம். ஸ்டார்டிங் வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கேஜிஎஸ் மில்லு பென்சில் ஹாஸ்பிட்டல், கேஜிஎஸ் ஹாஸ்பிட்டல், கேஜி ஷோரூம், கேஜி பார்க், அன்னூர் கேஜி மில்ஸ், பெரூர் மாதம்பட்டி கேஜிஎஸ் மில். அங்கே நான் ஒரு 5-6 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த புள்ள வந்து மதுரைக்கிற புள்ள பேர் மீனாட்சி. ஃபர்ஸ்ட் வந்து வைவை திருப்பூர் வைவை காதற்பட்ட ஸ்கூல் வைவை ஜெயபாவா ஜெயபாய் செகண்டரி ஸ்கூல் மேட்ரிக் செகண்டரி ஸ்கூல் நினைக்கிறேன். ஆமாம் அதே தான். ஜெயபாவா காலேஜ் ஹாஸ்டல் இருக்கு. அங்கேயும் ஒய்ஃப் வந்து படிச்சு முடிச்சுட்டு மேட்ரிக் எக்ஸாம் கொடுத்துட்டு வந்தாங்க. ஒரு 2 மாதம் 1 மாதம் இருக்கும் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நம்ம ரெண்டு பேர் விரும்பிட்டு கல்யாணம் முடிச்சுட்டோம். நான் லவ் பண்ணி தனியாக போய் கல்யாணம் முடித்தோம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அவன் ஃபேமிலி நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணல. நாங்கள் தனியாக இருந்தோம். சென்னை தம்பா, அதுக்கப்புறம் வெள்ளக்கோவில் அங்கே இருந்தோம். இருந்தப்பறம் ஸ்டார்டிங் வாழ்க்கையில் நம்ம நல்லா தான் போயிட்டு இருந்தோம். இன்ன வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும்போது நாங்கள் வந்து திருப்பூர் மாவட்டம் தட்டா கலைமல் ஸ்கூல் 1வது ஸ்டேட் 1வது தெரு அங்கே குடியிருந்த ஒரு 15 வருஷம் குடியிருந்தோம். 2009 கல்யாணம் முடித்தோம். இப்போ 2026 போகுதுங்க. 17 வருஷம் லைஃப்பில் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எண்ணிக்கை நம்ம தனித்தனியாக இருக்கோம். 13 வயசுக்குள்ளே வந்து என்கிட்ட தான் இருக்குது. ஜஸ்ட் 1 month ஓகே, 1 மாதம் தனித்தனியாக தான் இருக்குங்க. இப்போ அந்த 1 மாதத்தில் வந்து என் பொண்டாட்டி பார்க்க விட மாட்டேங்குது, என் பையனை வந்து பார்க்க விட மாட்டேங்க, பேச விட மாட்டேங்க. ஒரு 1.5-2 மாதம் மக்களை அவன் அப்பாவும் அவன் தம்பி ஃபோட்டோ, அண்ணி ஃபோட்டோ, என் ஒய்ஃபோட தம்பி ஃபோட்டோ, அண்ணி ஃபோட்டோ, ஒரு அம்மா ஃபோட்டோ, என் ஒய்ஃப் ஃபோட்டோ, என் பையன் ஃபோட்டோ அனுப்புகிற பாருங்க. மக்களை திருப்பூர் மக்களை எந்த விதத்தில் தமிழ்நாட்டில் வந்து யார் வீட்டில் சண்டை இல்லைங்களா? என் வீட்டில் சண்டைன்னா ஊதி பெருசாகிட்டு எனக்கு நான் 20 வருஷம் நான் அங்கே வேலை செஞ்சு ஒரு 15 வருஷம் வேலை செஞ்சு நான் எவ்வளோ சம்பாரிச்சோமோ, வீட்டு வண்டி எல்லாம் வாங்கினதை எவ்வளோ சம்பாரிச்சோமோ அங்கே மக்கள் சொல்லுவாங்க. நான் குடியிருந்தேன் அங்கே சொல்லுவாங்க. நான் எவ்வளோ சம்பாரிச்சிட்டு எல்லாம் பண்ணி கொடுவாயி வந்து நெல்லை கிராமம் குண்டடம்பம் பிளாக்கு கொடுவாயில் நான் வீடு கட்டுக்க வஞ்சி வழியா அட்ரஸ் புது வீடு கட்டியிருந்தோம். 2024 வந்து கட்டியிருந்து 22 முடிஞ்சுட்டு 3 வருஷம் வீட்டு இப்போ சும்மா இருந்துச்சு. வாரத்துக்கு ஒருத்தர் போவோம். நான் அந்த பிள்ளைக்காக எவ்வளோ பண்ணி உச்சூர் நிறுத்தி நம்பிக்கை எனக்கு 2000 கிலோமீட்டர் நான் ஒரு சைடு வந்தேன். இங்கே கட்டிக்கிட்டு நான் வீட்டு கட்டி எல்லாம் பண்ணேன். அந்த பிள்ளை மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருந்துச்சு, இன்ன வரைக்கும் இருக்குதுங்க. காரணம் வந்து இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்ச காரணம் வந்து மாமனார் வெளியே இருப்பாங்க சொல்லி காட்டுற மாதிரி இருப்பாங்க. பிரிக்கிறது பார்ப்போம். இந்த காலத்தில் வந்து குடும்பம் யார் சேர்த்து வைக்கிறாங்க, இல்லை பிரிக்கிறதானே பார்ப்பாங்க. நம்ம நல்லா இருந்தானே அடுத்த ஆள் புறம் போகிற மாதிரி போவாங்க. சில பேர் இருக்காங்க. இப்போ வந்து என் குடும்பம் வந்து சின்ன பிள்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் லோன் வந்து மொத்தமே ஒரு 30-40 ரூபா லோன் போயிட்டு இருக்குது. நான் என் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த ஏற்கனவே ஒரு டிப் சண்டை வந்ததுக்கப்புறம் கோர்ட்டு வந்து ஃபர்வர்ட் ஆகிருக்குது. கோர்ட் ஃபர்வர்டு வந்து என் ஒய்ஃப் என் மாமியார் ஏற்கனவே சைன் போட்டிருக்காங்க.
கைது போட்டுருந்தாங்க. இப்போ இது வந்து இதுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துட்டு நான் பண்ணேன்னா அப்புறம் என்ன ஆகும்? இப்போ என் பையனை வந்து பார்க்க விட மாட்டேங்குது. என் பொண்டாட்டி ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க. நான் பக்கத்தில் அந்த பேசும்போது பார்த்தாங்களாம்மா, ராகுல் ரொம்ப எழுச்சி போயிட்டாருமா. இப்போ உயிரோட நிலைமையில இல்ல, கொண்டுட்டாங்க. என் வயசுக்கு அவன் வீட்டுல அப்பா அம்மா கொண்டுட்டாங்க. பேசி 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 என்னமோ பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. பண்ணாம என் பொண்டாட்டி வந்து ஒரு 5 நாளைக்கு 10 நாள் இருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கானால தான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஏன்னா பிரிவுக்காரங்க வந்து என் மாமியா, என் மச்சோட மாமியா அங்கே இருக்காங்க. 2 பேரும் கோயிலுக்கு போயிருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு நான் என் வீட்டுக்கார மட்டும் கேட்டேன், என்ன உன் அம்மா மைய வச்சு போறாரா அப்படின்னு சொல்லும்போது தமாசு சொன்னதை வந்து இன்னைக்கு வந்து உண்மையாவே அந்த சண்டை நடந்த ரெண்டு நாள் முன்னாடி, சண்டை நடந்த 2 நாள் முன்னாடி நான் வந்து இந்த வார்த்தை என் வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன், ஏன் இன்னைக்கு எங்க வீட்டு கார் போலையா, அதே நேரத்தை போகிறாங்க வீட்டுக்கு, ஏன் போகலையா? அம்மா இல்லை எங்கே போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க. யார் யார் போயிருக்காங்க? அம்மா, தம்பி, மாமியா போயிருக்கா, அத்தா போயிருக்காரு அப்படின்னா. 2 பேர் எழுதி போயிருக்காங்க. யாரும் போகலாம், அவருக்கு போயிருக்காங்க, எழுதி போயிருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னா. அப்பவே டவுட் பண்ணி அதே ஏதோ ஒரு மைய வச்சு போறாங்க அப்படி தமாசுக்கு சொன்னது இன்னைக்கு வந்து அது உண்மையாதான் ஆயிடுச்சு. அது வந்து நான் அது உறுதியாச்சு. நான் வந்து என் ஒய்ஃப் என் ஜாதகம் வந்து கேட்கும்போது என் பொண்டாட்டிக்கு எனக்கு சேர விட மாட்டேங்கிறாங்க. அவனை ஏதோ பண்ணி வச்சிருக்கானால தான் என் பொண்டாட்டி ஆசைப்படுறது எங்கிட்ட வர்றதுக்கு, ஆனா அது விட மாட்டேங்கிறாங்க. எப்படின்னா அந்த மை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அது வந்து விட மாட்டேங்குது. சரிங்களா? இந்த குடும்பத்துல நான் என்ன சொல்லுவேன், பிள்ளை வாழை கெடுக்கிறதுக்கு வந்து நீங்க பிள்ளை வந்து பெற்றுனீங்களா? பிள்ளை கல்யாணம் பண்ண முன்னாடி வந்து உங்க பிள்ளை, அவன் கட்டினதுக்கு அப்புறம் அடுத்த வந்து மனைவி, என்னோட மனைவி, அது நீங்க எப்படி வந்து தடுக்கல? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு தடுக்கிறது? என் பொண்டாட்டி வந்து இடம் போயிட்டாங்க. நீங்களே அவன் நம்பர் காசு ஆசைப்பட்டு தானே அவங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. அவர் வேலைக்கு போவாரு, காசுக்கு 4000 வாங்குவாரு. அது நீங்க அங்கே வச்சு அந்த பிள்ளையோட புடிங்கி நீ பையன் வேலைக்கு நீ பொண்டாட்டி வேலைக்கு நாசமா அழிக்கிறீங்க. இந்த வீடியோ தமிழ்நாட்டில் எங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவு ஷேர் பண்ணுறீங்க, இன்னைக்கு என் குடும்பம் வந்து போயிடும். நாங்கள் எத்தனை வருஷம் 2 பேரும் என் ஒய்ஃப் நான் கஷ்டப்பட்டது வந்து ஒரு 15 வருஷம் வந்து 20 வருஷம் 17 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம். 2 பேரும் வந்து கல்யாணம் முடிச்சது 17 வருஷம். நான் கல்யாணம் சேர்ந்து வந்து கஷ்டப்பட்டு அந்த வீடு கட்டினது எல்லாம் வாங்கினதுங்க. இன்னைக்கு பொண்டாட்டி வந்து மாட்டி கிடைக்கிறது, மாட்டி கிடைக்கிறான், அவன் வீட்டில் மாட்டி கிடைக்கிறாரு. ஏன்னா எது சொல்ல முடியல, எது முழுக முடியல, அவனுக்குள்ள வேதனை வச்சு டெய்லி அழைச்சிட்டு தான் இருக்காரு. என்ன கை வந்து எட்டாது, எனக்கு வந்து 2000 கிலோமீட்டர் நான் இருக்கேன், எனக்கு கை எட்டாது. என் ஃபோன் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன மிரட்டுறாங்க. அவன் அப்பா அம்மா எல்லாரும் மிரட்டுறாங்க. என் நம்பர் கொடுத்து 4 பேருக்கு நம்பர் கொடுத்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாரத்தை பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மிரட்டுறாங்க. தயவு செஞ்சு இந்த திருப்பூர்ல வந்து நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு பொண்டாட்டி நிலம் வந்து ரொம்ப மோசத்துல இருக்குங்க. ஏன்னா புள்ளை நினைச்சாங்கன்னா புருஷன்கிட்ட போ, இல்லை 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு புருஷன்கிட்ட போ அப்படி சொன்னா ஒத்துக்கலாங்க. நான் உசுறு என் உசுறு வச்சு நான் என் உசுறு வச்சு எப்படி இருப்பேங்க? அப்ப நான் வீடியோ போடணும் தப்பா? என் பொண்டாட்டி எனக்கு வேணுங்க. என் பொண்டாட்டி என்னோட வைஃப், என் பையன், என் குடும்பம் எனக்கு வேணும். என் குடும்பம் தான் முக்கியம், வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க காசு எதிர்பார்க்குறீங்க. இப்போ வீட்டுக்கு நம்ம வந்து வேலை செய்வாரு, அதுக்கு நீங்க காசு எதிர்பார்க்குறீங்க. வேலை செஞ்சு உங்களை தரணும், நீங்க வீட்டுல வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வயசாச்சு தானே. அவன் சம்பாதிற காசு நீங்க வந்து பண்ணுவீங்க. ஏதாவது உண்மையாங்க திருப்பூர் மக்களை போட்டோஸ் கூட நான் அனுப்புறேங்க. பேர் வந்து நாகலட்சுமி, மாமியா பேரு. என் ஒய்ஃப் பேர் மீனாட்சி. என் பையன் பேர் ரிஷிகுமார், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற, கரும்புலை கவர்மெண்ட் ஸ்கூல்ல மங்களூரோட வந்து கரும்புலை பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. என் பையன் ரிஷிகுமார் படிக்கிறாரு. என் மற்ற பொண்ணு அங்கே படிக்கிறாரு, இனியா பேர். என் மற்ற அருண்குமார், மற்றோட ஒய்ஃப் பேர் வந்து கார்த்திகா. என் மாமியார் பேர் வந்து நாகலட்சுமி. என் மாமனார் பேர் வந்து பாண்டி. சென்ட்ரிங் வேலை செய்கிறாங்க, கரும்பாளையத்தில் இருக்காங்க. திருப்பூர் கரும்பாளையம் பழைய பஸ் ஸ்டாண்டு இருக்காங்க. ஜிஹெச் வெள்ளைங்காடு எல்லாருக்கும் சரி.
டவுசர் பண்ணி ஷேர் பண்ணுவீங்கன்னா சென்ட்ரிங் வைக்கிறது எல்லாத்தையும் போய் இந்த வீட்டை முழிச்சாலும் ஷேர் பண்ணுவீங்க. பொண்டாட்டி எனக்கு வேணும் உங்களுக்கு நான் கேட்டேனா? என் பொண்டாட்டி வந்து 1 மாசம் சாப்பிட போட்டுங்க. ஏன் 1 மாசம் உங்க பிள்ளை வந்து என்ன போயிட்டு இருப்போம்? நான் 2 மாசம் இல்லாம என் பொண்டாட்டி எழுச்சி போய் கிடைக்கிற கருப்பாயிட்டு எழுச்சி போய் நிக்கிறாரு. ஏன் அந்த உங்க அவர் மனசு உங்களுக்கு புரியுமா? புரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க புரியுமா உங்களுக்கு? அவ என்ன மாதிரி இருக்கா, நான் எப்படி இருக்கா, என் ஃபேமிலி எப்படி இருக்கா, என் பொண்ணு எப்படி இருக்கா, என் பையன் எப்படி இருக்கா? உங்களை மட்டும் நீங்க யோசனை பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு பொண்டாட்டி. ஏன் தமிழ்நாட்டில் நான் இத்தனை 16 வருஷம் குடும்பத்தை அடுத்த குடும்பம் தெரியல இந்த மாதிரி பண்ணுவோம். பிள்ளை கூட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் கொடுத்துட்டு மருமகன் ஹராஸ்மெண்ட் கொடுப்பாங்க, கொன்றுவான். நீ இருந்தா போலீஸ்கார அனுப்புறான், நீ இருந்தா அடுத்த செத்துருவான். இது என்ன எந்த விதத்துல நியாயங்க தமிழ்நாட்டுல? அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க புள்ள கட்டி கொடுத்தனா உங்க காலில் வந்து காலில் இருக்கணுமா? நீங்க வந்து வீட்டு விட மாப்பிள்ளை கேட்குறீங்க. அவர் எவ்வளவு சம்பாதிச்சவர் நம்மகிட்ட கொடுக்கணும். நம்ம புள்ள தானே கட்டி இருக்காரு, எவ்வளவு சம்பாதிச்சா நம்மகிட்ட கொடுக்கணும். அதுதானே எதிர்பார்த்துட்டு எனக்கு அந்த புள்ளைக்கு வந்து ஏமாத்திருக்கீங்க. அந்த புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நேற்று நான் போன் பண்ணி கேட்கும்போது போய் பாரு அப்படின்னா பாரு புள்ள போட்டோ எடுத்து அனுப்பும்போது எனக்கு ரொம்ப மன இதா போச்சு. எப்படி இருக்காரு இப்போ? ஏன் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு? என் வீட்டுல எந்த வீட்டுல சண்டை இல்லையா? உங்க வாழ்க்கை மாமனார் கேட்கிறான், மாமியாட்டு கேட்கிறான். உங்க வீட்டுல எத்தனை சண்டை? மணியார் காமாவில் இருந்தீங்க, மணியார் காமாவில் எத்தனை நாளைக்கு சண்டை போட்டீங்க? நான் கல்யாணம் அதுக்கு முன்னாடி போடுறீங்க, நான் கல்யாணம் முடிச்சதை போட்டுங்க 10 வருஷம் 15 போடுறீங்க. அப்போ அப்போ உங்க சண்டை வந்து வேற, இங்க சண்டை வேறையா? நீங்க உங்க நடந்தது சொல்றீங்க, எனக்கு நடந்தது நான் சொல்றேங்க. நான் என் வீட்டு சண்டைக்கு நீங்க யாருன்னு கேட்கறேன்? என் வீட்டு சண்டை கொண்டாட்டு நான் பேசுவோம். நான் சண்டை போட்டவன் நாங்களாம் வந்து முடிவு எடுப்போம். நான் உங்களை கூப்பிட்டு சமாதானம் பண்றதுக்கு ஏன் பொண்டாட்டி நான் தப்பு பண்ணாதான் என் பொண்டாட்டி கால் நான் ஒழுங்கா ஒன்னும் தப்பு கிடையாது, ஒன்னும் தப்பு கிடையாது. நான் எப்படி சமாதானம் வைப்பேன்? நீங்க வந்து என் குடும்ப கெடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு வந்து மை வச்சு நாசமாக்கிட்டீங்களா? அந்த பிள்ளை என்ன தப்பு செஞ்சா உங்களுக்கு? ஏன் கூட என்ன தப்பா? 16 வருஷம் என்னோட தப்பா தெரியலையா? இப்ப தெரிஞ்சா உங்களுக்கு தப்பா? 2 பேர் போய் கோயிலுக்கு போயிட்டு வாங்குறீங்க, வாங்கி போட்டுருக்கு. இந்த விஷயம் தெரியலன்னா தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை நாள் இங்க மாத்திருக்கீங்க? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுப்பா. நீங்களா நோண்டுவீங்க, நீங்களா வந்து மை வைப்பீங்க. இந்த பழக்கம் எப்படி இருந்து வந்துச்சு உங்களுக்கு? ஏங்க மாமியாங்க, என் மாமியாட்ட கேக்குறேங்க, நீங்க வெளியால வந்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன் உங்க குடும்பத்துல உங்களுக்கு அறிவு இல்லையா? ஏன் பொண்டாட்டி உங்களுக்கு என்ன 10 ரூபா பண்ணுச்சு உங்களுக்கு? அவனுக்கு நீங்க சாக அடிக்கிறதா கூட்டு போயிருக்கீங்க உங்க வீட்டுக்கு, சாக அடிக்கிறதுக்கு. அவனுக்கு எப்படியே சாகணும். என் பையனை அனாதையா வச்சுப்பீங்க, இல்லைன்னா ஏதோ ஒன்று கெட்ட பழக்கத்துல போக பாருங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு கேட குடும்பம். ஏன் இன்னொரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுத்தீங்கன்னா உங்க சும்மா இப்ப விட்டுருப்பானா இன்னும்? நீங்க பண்றத ஆக்கப்படுறோம் பண்ண விட்டுருப்பானா? இன்னொரு வீட்டுல போய் சண்டை போட்டுருப்பாரு. நீங்க என்ன நினைச்சீங்க? 2000 கிலோ வந்திருக்காரு, என்ன பண்ண போறாரு? யாரு இருக்கா இங்க அவருக்கு? இப்பவே சொல்றேன், அந்த கோர்ட் பேப்பர் வச்சு நான் என்ன பண்ற பாருங்க. என்ன டிவோர்ஸ் கொடுக்காம நீங்க உங்க புள்ள வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்க புள்ள வச்சு என் வாழ்க்கை எல்லாத்தையும் வாழ்க்கை. அந்த 13 வயசு பையன் புள்ள பேர் நினைக்கலாம். ஆனா நீங்க ஒரு புள்ள பையனை வச்சிருக்கீங்க. பையனை கல்வி கட்டி கொடுத்து 2 பொம்பளை புள்ள பெற்றிருக்காரு அவரு. உங்களுக்கு அதே மாதிரி நடக்க பாருங்க. நான் இப்போ சொல்ல பாருங்க, அதே மாதிரி நடக்குங்க. ஒரு குடும்பத்துல நீங்க பிரிக்கிறதுக்கு எப்படி வந்து பாவம் சும்மா விடுமா? கடவுள் இருக்காங்க, விட மாட்டாரு. ஏன் பொண்டாட்டி வந்து ஒரு நாள் வந்து எங்கிட்ட பேசலன்னா நீ என்ன வருத்தப்படுவ, என்ன சண்டை போட்டுவா? நீங்க வந்து 1.5 மாசம் 2 மாசம் என் பொண்டாட்டியை வச்சுட்டு என் பையனை வச்சுட்டு உங்க வாட்டுக்கு நீ இருக்கீங்க. ஓ, என் பொண்டாட்டி சம்பாரிச்சு கொடுத்த சிந்தி போட்டு உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க வீட்டுல, சிரிக்கிறதுக்கா? அதனாலதான் கூட்டு போயிருக்கீங்க. என் பொண்டாட்டி கை கால் இல்லைன்னா கூட்டு போயிருப்பீங்களா? இப்ப சம்பாதிக்கிறதா கூட்டு போயிருக்கீங்க. கடன் கட்டுறாரா?
அந்த அறிவு கிடையாது உங்களுக்கு. கடன் இருக்குது, வீட்டு போயிடும், இத்தனை வருஷம் 16 வருஷம் வந்து வேலை செஞ்சு வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி ஏதோ நடந்து போயிடுச்சு, சரி சமாதானம் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நீங்க எச்சா பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க வந்து எச்சானா நீங்க அந்த பிள்ளைக்கு தான் மாத்திட்டீங்க. இந்த பேச வந்து என் பேச்சு கேட்கறதான நிலைமையில வச்சுட்டீங்க. அதுக்கு நீங்க மை வச்சிருக்கீங்க எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு சித்தப்ப வேணும், என் ஒய்ஃபுக்கு வந்து அத்தா வேணும், அவரு என் மாமியா. நீங்க 2 பேரும் அன்னைக்கு எதுக்கு போனீங்க? இந்த கோயிலுக்கு எதுக்கு போனீங்க? தெரியாம எனக்கு இருக்கா? நீங்க மை வச்சுட்டு வந்து எனக்கு நல்லா வர அந்த கடும் பார்த்துட்டு நல்லா வர மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க யார் பாத்தீங்கன்னா நான் இல்ல தானே. இதே மாதிரி உங்க பிள்ளைக்கு வந்து தமிழ் கட்டிருந்தா நீங்க இந்த வாரத்தை சொல்லுங்க வெளியே. இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு போய் ஒரு தப்புக்காக வந்து 4 பழி தூக்கி போட்டிருக்கேன், 5 பழி தூக்கி போடுறீங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? கூட வீட்டுல போய் அங்க போய் சொல்லிட்டு வரீங்க. என்ன சொல்லிட்டு வரீங்க அந்த ஆளுகிட்ட? முடிச்ச வரைக்கும் இந்த வீட்டை ஷேர் பண்ணிருங்க. இவர் வந்து பொண்டாட்டி சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து கல்யாணம் போறது இதுக்கு வந்து எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இவெல்லாம் பண்ணிருக்காங்க, ஆனா பொண்டாட்டி வந்து போயிருக்கான்னு தெரியல. அந்த விஜய் சொன்ன மாதிரி நான் சொல்றேங்க. இப்போ என் பொண்டாட்டிக்கு வந்து மாறி வச்சு இவன் தப்பான வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் பொண்டாட்டி எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ, என் மாமியா, மச்சான், மாமனாரு, மாமியோட பொண்டாட்டி, இந்த 4 பேருமே அப்புறம் அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சேர்த்து தான் இருப்பாங்க. சேர்த்து இன்னைக்கு என் குடும்பம் பிரிச்சுட்டு வந்து அவனும் சந்தோஷம் சிரிச்சுட்டு இருக்காங்க. என் பொண்டாட்டி என்ன கஷ்டப்பட்டு இருக்கிற வந்து இப்ப அந்த நிலைமையில இல்ல. என் பொண்டாட்டி இப்ப அந்த நிலைமையில இல்ல. அது பிரியாணி சொல்லி மாத்திட்டாங்க. உடம்புல ஒண்ணுமே இல்ல. எப்படிதான் அப்பா அம்மா நீங்க? உங்களுக்கு வந்து ஒரு மனுஷன் இல்லையா? உங்களுக்கெல்லாம் மனுஷரா? நீ டெய்லி சம்பாதிக்கிறதுனால தான். அதனாலதான் இந்த நான் ஒரே ஒரு கேள்வி, அந்த பிள்ளைக்கு கை கால் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க காப்பாத்துருவீங்களா? இந்த வாய் மட்டும் தான் சொல்லுவாங்க, அவன் சம்பாதிச்சு கொடுக்குறதானே. அதுக்கு தானே கூட்டு போய் வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கம் இல்லையா? நீங்க சண்டை போட பிரிச்சு போனீங்களா? பிரிச்சு போக வேண்டியதானே. எதுக்கு ஏன் குடும்பம் வந்து பிரிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சா? இந்த பாப்பா சும்மா விடாதீங்க. என் மாமியா மாமனார் சொல்றாங்க, இந்த பாப்பா சும்மா விடாத. நான் இந்த வீடியோ வந்துட்டு யூடியூப் மூலியமா போட்டோ எடிட் பண்ணி நான் போட்டுட்டு வந்து நான் இப்போ வந்து நான் தமிழ்நாட்டு வந்து காவல்துறைக்கு வேண்டுகோள் கொள்ளுகிறேன். இப்போ வந்து நான் தப்பு செஞ்சிருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். தப்பு என்ன செஞ்சுக்க? சண்டை போடுறது வீட்டுல தப்பா? தப்பு இல்லை தானே. குடும்ப சண்டை தான் வர செய்யுங்க. சரி தப்பு. நான் வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு வந்து என் பொண்டாட்டி 1.5 மாசம் வந்து போயிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு நட்டா இருக்குது, என்ன போயிருக்குது? என் பொண்டாட்டிக்கு மாத்திட்டு என் பொண்டாட்டிக்கு வந்து என்னமோ பண்ணிருக்காங்க. இந்த சொல்லுவாங்க மாய் வைக்கிறது பண்ணிட்டு என் பொண்டாட்டி வந்து அந்த ரெக்கார்டிங் பேசினதை வந்து காவல்துறை நான் காட்டுவா. யார் யார் என்ன பேசிருக்கேன், அந்த பசங்க என்ன பேசிருக்கேன்னு எல்லாத்தையும் காட்டுவேன். காவல்துறைக்கு நான் காட்டுவா. எல்லாம் எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கோர்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வந்து கோர்ட்ல வந்து கையெழுத்து பண்ணோம், அதுவே இருக்குது. அதுவே நான் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். எனக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ நான் என்னைக்கு எதுக்கு போடுறேன்னா, எனக்கு மான போன சரி பரவாயில்லைங்க, மான போனா பரவாயில்ல. சரி எங்க ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு அவர் போயிட்டானா இன்னொன்னு பொண்ணு கல்யாணம் வச்சுக்கோ. எனக்கு கை கூச்சம். எனக்கு நான் அந்த மாதிரி பையன் கிடையாது. சரிங்களா? ஒருத்தர் தான் கல்யாணம் முடிப்பா, ஒருத்தர் தான் சாவான். இன்னொருத்த வந்து கல்யாணம் முடிச்சுட்டு